Welcome students. So நம்ம next question பார்க்கலாம். Question number 16. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a ladder of mass m length L is supported in equilibrium against smooth vertical wall and rough horizontal surface. Okay. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா if theta be the angle of inclination of the rod with the horizontal, then normal reaction of wall on the ladder is. Okay. ஸோ இதுவுமே வந்து ரொட்டேஷனல் மோஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஃப்ளோர், இது வந்து வால், சரியா? இப்போ இந்த ஃப்ளோர், சரியா, இந்த ஃப்ளோர் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ், அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த வால் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஓகே. ஒரு லேடர், இந்த மாதிரி வந்து ஒரு லேடர், இந்த லேடரோட மாஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம m அப்படின்னு சொல்கிறோம். லென்த் வந்து என்ன அப்படின்னா L, இதோட லென்த் வந்து L. அப்போ இதோட வெயிட், சரியா? மாஸ் வந்து m அப்படின்னா வெயிட் என்ன? mg. அந்த வெயிட் வந்து எங்கே ஆக்ட் ஆகும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சரியா? சென்டர், ஏன்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக்காக இருக்குது, அப்போ அதோட மாஸ் வந்து சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அப்போ அதோட வெயிட் வந்து இந்த mg அப்படிங்கிறது சென்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகே, சரி. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து என்ன அப்படின்னா தீட்டா. இப்போ லென்த் வந்து L. ஓகே. அப்போ இந்த சைடு எவ்வளோ? ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோ அப்படின்னா தீட்டாக்கு ஆப்போசிட் சைடுனால இது L சைன் தீட்டா. இது தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடுனால இது வந்து L cos theta. sin theta na opposite side divided by hypotenuse, cos theta na adjacent side divided by hypotenuse. அது உங்களுக்கு தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்குறாங்க அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. வேற என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இது வால்ல வந்து டச் ஆகுது, ஓகேவா? அப்போ வால் வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். எப்போதுமே நார்மல் ஃபோர்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இது ஃப்ளோர், இந்த ஃப்ளோர் வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். இதில் ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஸ்மூத் சர்ஃபேஸ். இதில் ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஓகேவா? பொதுவாக ஒரு ஏணி சாய்ச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஏணி என்ன பண்ணும்? வெயிட்னால சரிஞ்சு கீழே விழுகும். ஓகே. அப்போ இது எப்படி சரிஞ்சு கீழே விழுகுது? இப்படி சரிஞ்சு கீழே விழுகும், ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இந்த லேடர் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் ட்ராவல் பண்ணும், அப்போ டுவர்ட்ஸ் ரைட் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். Frictional force வந்து always in the opposite direction of the movement of the particle. Okay. So இது இப்படி சரிஞ்சு விழுகிறதுனால friction வந்து இந்த direction. Okay. இப்போ இதுக்கு பேர் நான் வந்து ஏதாச்சும் A அப்படின்னு நான் வந்து பேர் வைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியமில் இருக்குது, ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்குது, ஓகேவா? டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகாது. ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்னா அந்த பார்ட்டிகல் வந்து சுத்தாது, ஓகேவா? சுத்தலை அப்படின்னா கிளாக்வைஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக்வைஸ் டார்க், ஓகேவா? ஸோ இது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. அப்போ டார்க் அபவுட் எனி பாயிண்ட், சரியா? நான் வந்து ஏங்கிற பாயிண்ட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஏங்கிற பாயிண்ட்ல ஆன்டி கிளாக்வைஸ் டார்க் should be equal to clockwise torque. ஏன் அப்படின்னா இது ஈக்குலிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்ல இருக்கு, இது சுத்தது, ஓகேவா? ஒரு ஏணியை வந்து நம்ம சாய்ச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருக்கும், ஓகேவா? சரி. இப்போ அந்த டார்க் வந்து என்ன? இப்போ நான் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல வந்து டார்க் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ எந்த பாயிண்ட்ல நம்ம டார்க்கை கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்லேயே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து டார்க்கை கொடுக்காது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? நான் இந்த ஏங்கிற பாயிண்ட்ல தான் நான் வந்து டார்க் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ இந்த N2 என்ன டார்க்? 0 டார்க் கொடுத்துருக்கோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0 டார்க் கொடுத்துருக்கோம். இந்த வெயிட் இருக்கு பாருங்க, அது வந்து இப்படி ஒரு டார்க்கை வந்து கொடுத்துருக்கு. இது வந்து இந்த டைரக்ஷன்ல ஒரு டார்க் வந்து கொடுத்துருக்கு. ஓகே. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு காம்பஸ் வச்சு இப்படி ஒரு ஆர்க், இப்படி ஒரு ஆர்க், ஓகேவா? ஸோ அப்போ இந்த டார்க் வந்து என்ன டார்க் அப்படின்னா கிளாக்வைஸ் டார்க்கு, இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டார்க். ஸோ அப்போ இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன? ஓகே. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டார்க், டார்க் அப்படின்னாலே ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டார்க்கை வந்து கொடுத்துருக்கு. அது வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன? N1 இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? L sin தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கு.
ஈக்குவல் டு கிளாக் வைஸ் ஸ்டாருக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து என்னது mg. ஸோ அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா, இதில் இந்த டிஸ்டன்ஸில் பாதி. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இந்த வெயிட் இந்த mg வந்து சென்டர்ல மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இப்படி ஒரு parallel லைன் வரைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோட்டுக்கு இது பாதி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ L cos θல பாதி, அப்போ L cos θ டிவைடட் பை 2 ஓகேவா. ஸோ இந்த L வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். N1 இஸ் ஈக்குவல் டு mg, கீழே வந்து 2, இங்கே cos θ இருக்கு, கீழே வந்து sin θ வந்துடுச்சு. ஸோ அப்போ N1 இஸ் ஈக்குவல் டு mg டிவைடட் பை 2, cos θ பை sin θனா cot θ, அதை 1 பை tan θ அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ mg டிவைடட் பை 2 tan θ. ஸோ அந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவசரம் வீடியோ வந்து இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நம்ம சக்தி நீட் அகாடமியில் வந்து எவ்ரி சண்டே வந்து மாடல் எக்ஸாம் வச்சுட்ருக்கோம். ஸோ அவசியம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டைமிங் வந்து 2 to 5 ஆஃப்டர்நூன். ஸோ ஆல்ரெடி எழுதியிருக்கவங்க, போன சண்டே எழுதினவங்க திருப்பி இன்னொரு தடவை ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, அதே ரோல் நம்பரில் வந்து எழுதிக்கலாம். புதுசாக எழுதணும்னு நினைக்கிறவங்க ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுங்க ஓகேவா. ஸோ புதுசாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம 2 மணிக்கு வந்து எழுதிடலாம் ஓகேவா. தேங்க்யூ.